முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடுகளில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நிலையில் அனைத்து தொழிற்சாலைகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வர உள்ளது என சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா பேருந்து தொடக்கி வைத்த பின் அமைச்சர் பேட்டி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் மண்டலம் சார்பில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா பயணம் இன்று பேருந்து நிலையத்தில் தமிழக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடக்கி வைத்தார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு வரதராஜ பெருமாள் திருக்கோவில், காமாட்சி அம்மன் ஆலயம், ஏகாம்பரநாதர் ஆலயம், கோவிந்தவாடி குரு பகவான் ஆலயம் உள்ளிட்டவைகளை தரிசித்த பின் மதிய உணவு இடைவேளைக்கு விடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், திருவாலங்காடு தேவார சிவாலயம், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவில், ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் ஆலயம் வரை சென்று நிறைவடையும். ஆன்மீக சுற்றுலா பேருந்தில் பயணிக்க ரூபாய் 650 நபர் ஒன்றுக்கு வசூலிக்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு புறப்படும் இந்த பேருந்து இரவு 9 மணி அளவில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு வந்தடைகிறது. பின் செய்தியாளரை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் பேசுகையில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடுகளில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நிலையில் அனைத்து தொழிற்சாலைகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வர உள்ளது என சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்செல்வன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி, பகுதி செயலாளர் வெங்கடேசன், தசரதன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 650 ரூபா பணம் கட்டணும். போற ஆளுக்கு பிஸ்கட், டீ, அதாவது தண்ணியெல்லாம் கொடுத்துருவாங்க. வழியில் எங்கன்னா ஒரு ஹோட்டலில் அவங்களே சாப்பிட்டுக்கணும். இது காலை தினமும் காலையில் 7:20க்கு தொடங்கி இரவு 8:45க்கு எடுத்து வந்து இங்கே விட்டுருவாங்க. இது முதல்ல ஆன்மீக சுற்றுலா இந்த நிறைய கோயில்கள் இருக்கிற நம்முடைய பகுதியில் அந்த ஆன்மீகத்தில் அக்கறை உள்ள ஆர்வம் உள்ள அந்த பக்தர்கள் எல்லாம் பெரிய பயனாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த பேருந்தை நம்முடைய அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக்கியமான திருத்தலங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரத்தில் இந்த பேருந்தை இன்றைக்கு நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் வெளிநாடு செல்றாரு, நம்ம மாவட்டத்துக்கு அதிகமான முதலீடு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய மொத்த மாநில வேற இடம் கிடையாது, இங்கே தான் வரப்போகுது எல்லாமே. சீனியர் அமைச்சர்லாம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லி எங்க என்ன கதை அது வரலும் கேள்பா. நல்லா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில நமிதா எனக்கு